வணக்கம் டமரம் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது முருங்கை கீரை துவரம் பருப்பு அடை. தேங்காய் சட்னிலாம் வச்சு செம்ம அட்டகாசமாக இருக்குதுல்ல. முழுசாக பாருங்கள், இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். தேவையான பொருட்கள் முதல்ல ஒரு கிளாஸ் புழுங்கலரிசி, ஒரு அரை கிளாஸ் துவரம்பருப்பு, பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன், சின்ன சீரகம் ஒரு அரை ஸ்பூன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தேவையான அளவு உப்பு, முருங்கை கீரை ஒரு கப், கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன், சமைக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், ஒரு 4 காஞ்ச மிளகாய். வெங்காயத்தெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுப்போம். இது நீங்கள் எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் நல்லது. இந்த வெங்காயத்தை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 1 டம்ளர் புழுங்கலரிசி, அரை டம்ளர் துவரம்பருப்பு, அந்த 4 காஞ்ச மிளகாவை போட்டு ஒரு 4 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். இது புளியெல்லாம் தேவையில்லை, அப்படி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி வெட் கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சர் கிரைண்டர்லேயோ நீங்கள் எப்படி வேணால் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப மைய அப்படியே கம்மு மாதிரி அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு தோசைக்கு ஊற்றுற மாதிரி கொஞ்சம் குறன்னு அந்த மாதிரி இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் குறன்னு இருந்தால் பெட்டர். இப்போ இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் அது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்களும் இப்படி எடுத்துக்கோங்க, அதான் பெட்டர். ஒன்ஸ் மாவெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே ஊற வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பை போட்டு அதை டப்புன்னு வெடித்ததுக்கு அப்புறம் வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ஒன்ஸ் வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா 1 கப் முருங்கைக்கீரை, அந்த முருங்கைக்கீரையை அழகாக பூ போல் அதில் தூவி, முருங்கைக்கீரையை ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரு ஹாஃப் ஃப்ரை பண்ணால் போதும். எங்கள் அம்மா சொன்னாங்க முருங்கைக்கீரை ரொம்ப ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் கசக்குமா. ஸோ அதனால் நீங்கள் அந்த விஷய பிரச்சனை எடுக்க தேவையில்லை, நம்ம ஏற்கனவே எடுத்தாச்சு. ஸோ ஒன்ஸ் முருங்கைக்கீரை ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் வெந்ததுக்கப்புறம் நம்ம மாவு வச்சுருந்தோம் இல்லையா, அரைச்ச மாவு, அந்த அரைச்ச மாவில் அலைக்காயத்து அப்படியே போட்டு தேவையான அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தோசைக்கல்லில் எடுத்து ஊற்றணும்ல, அந்த ஊற்றுறதுக்காக தண்ணியாக கட்டியாக இருந்ததுன்னா எப்படி ஊற்ற முடியும். ஸோ அதனால் தேவையான அளவு தோசைக்கு ஊற்றுற மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டாச்சு. ஸோ நீங்கள் இப்போ உப்பு போட்டாலும் சரி, அதுக்கு முன்னாடி போட்டாலும் சரி, போட்டு இது அளவுக்கு நல்லா இந்த மாதிரி தோசைக்கு ஊற்றுற அளவுக்கு அழகாக கரைச்சி, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒட்டாமல் ஒரு தோசைக்கல்லை எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த ரவா தோசைக்கு அப்படியே தூக்கி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ரெகுலர் தோசைக்கு ஊற்றுற மாதிரி இல்லாமல் அப்படியே கொஞ்சம் அப்படி ஏன்னா கட்டியாக இருக்குது, இதெல்லாம் கட்டி முட்டியமாக அந்த வெங்காயம் கீரைலாம். ஸோ அதனால் அப்படியே லைட்டாக அப்படி தெளித்த மாதிரி இது ரொம்ப ரோஸ்ட்டாக ஊற்ற முடியாது, அவசியமாக கிடையாது. இது மாதிரி ஊற்றுறது தான் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி அது இப்போ பார்க்குற மாதிரி நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே அந்த ஓட்டையெல்லாம் ஃபில் பண்ணி அழகாக ஊற்றலாம். ஸோ ஓரளவுக்கு மீடியமான ஒரு ஃப்ளேமில் இது கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த வேகும் போதே இந்த கலர்லாம் மாறும் பாருங்களேன். மேலே வந்ததுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி எங்கள் அம்மா இப்போ இது எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் செய்வாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக அந்த ஊற்றுனதுக்கப்புறம் அலேக்காக இப்போ போல் திருப்பி போட்டுடணும். சில நேரங்களில் இந்த மாதிரி தோசை திருப்பி போடும்போது பிஞ்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி ஊற்றி கலக்கும் போது நீங்கள் ஓரளவுக்கு பார்த்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு இது வெந்துருச்சு அப்படின்னு மேலே இருக்கிற சர்ஃபேஸ் எல்லாம் கோல்டு கலரில் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது அதை நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அதே ப்ராசஸில் நம்ம அடுத்த தோசையை திரும்ப எண்ணெய் ஊற்றுறோம், திரும்ப மாவை ஊற்றுறோம், அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறோம், திரும்பவும் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றுறோம், அப்புறம் அந்த தோசையை திருப்பி போடுறோம், அப்புறம் திரும்ப எடுக்கிறோம், அப்புறம் திருப்பி போட்டு எடுத்துடுறோம். ஸோ இப்போ இதையே கண்டினியூஸாக பார்த்துருந்தோம் உங்களுக்கு போர் அடிக்கும். நம்ம அடுத்ததாக இதுக்கான தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு போயிடுவோம். தேங்காய் சட்னிக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் திருவண்ண தேங்காய், பொட்டுக்கடலை, அலைஸ் உடச்சக்கடலை இது நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பூண்டு, தேங்காய் சட்னி தாங்க, தேங்காய் சட்னி செஞ்சுக்கோங்க. இந்த அடைக்கு தேங்காய் சட்னி மட்டும் கிடையாது, அவியல் அட்டகாசமாக இருக்கும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. இன்னொரு நாள் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போதைக்கு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாளைக்கு வேணால் அவியலை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வீடியோ போடுவோம். பார்த்தீங்களா, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அடையை எடுத்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி மடித்து வச்சு அது மேலே தேங்காய் சட்னி வச்சு டெக்கரேஷன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த முருங்கைக்கீரைக்கு பதில் நம்ம வீட்டில் முட்டைக்கோஸ் இருந்தால் முட்டைக்கோசையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், ஒரு ஆப்ஷனாக. அப்படி முட்டைக்கோஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு குடமிளகா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் குடமிளகாவும் அந்த மாதிரி கட் பண்ணி பீஸாக அடையில் போட்டுக்கலாம். இந்த புரோட்டீன் ரிச் ஹெல்த்தியான அடையை சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சிலப்பதிகாரத்தில் கடலோரங்களில் வியாபாரிங்க இந்த அடையை சுட்டு விற்பாங்களாம், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது நம் தமிழர்களை சார்ந்த
ஒரு உணவுப் பொருள்ன்றதில் சந்தேகம் இல்லைன்றதுக்கு சிலப்பதிகாரம் சாட்சி. மொத்தமாகவே வெறும் 4-4.5 மணி நேரத்தில் இந்த அடையை ரெடி பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். புளிக்கிறதுக்காக இட்லி தோசை மாதிரி நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. குயிக்காக வீட்டில் யாரோ ஒரு விருந்தாடி வந்துட்டாங்களோ, இல்லை டெய்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குது, இட்லி சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்றவங்களுக்கு திடீர்னு சாயந்தரம் 6 மணிக்கு அதை யோசிச்சு ரெடி பண்ணிங்கன்னா கூட 10 மணிக்குள்ளே வீட்டில் எல்லாரையும் சாப்பிட்டு தோசை கல்லெல்லாம் தட்டெல்லாம் கழுவி கவுத்து வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா இந்த அடையோட சுவை செம்மையாக இருக்கும். ஏன்னா அதில் முருங்கைக்கீரை இருக்குது, துவரம்பருப்பு இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் நான் சொல்கிறது புரியும். அந்த அளவுக்கு உண்மையிலுமே செம டேஸ்ட்டான அடை. ஒருவேளை இது உங்களுக்கு தெரியாது, இப்போ தான் இதை பார்க்குறேன் அப்படின்னா நாளைக்கே கூட அந்த டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் திரும்ப அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி அந்த கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் தம்பி, நீ சொன்னதுக்கப்புறம் அந்த அடையை செஞ்சு சாப்பிட்டோம், எல்லாருமே எங்கள் வீட்டில் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோட ஆரம்பத்தில் இந்த 10 செகண்ட் இன்ட்ரோவில் பார்த்தீங்களா, டக்குன்னு பல ரெசிபிஸ் வந்து போச்சு இல்லையா? அத்தனை ரெசிபிஸ் அதுக்கு மேலேயும் நம்ம யூடியூப் சேனலில் டமாரம் சேனலில் இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோவான டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. அண்ட் வழக்கமாக எல்லா யூடியூபர்ஸும் வியூவர்ஸுக்கிட்ட காலில் விழாத குறையாக கேட்குறது தான் நான் கேட்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், டமாரம் சேனலுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் ரெசிபி வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி.